குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றிய விரிவான தெளிவான ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய முழு வீடியோ அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில குரு அப்படிங்கிறவர் யார், எப்ப நடக்குது குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது முழுமையா நடக்குது. இப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னாக்க ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறார். குரு அப்படிங்கிறவரு வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அது மட்டும் இல்லாம குருவில்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் குருவுக்கான முக்கியத்துவங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல குரு எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கக்கூடியவர். குரு பார்த்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிடும், சகல விதமான நன்மைகளும் பிறக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் குரு நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு ஏங்குற ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஜீவனக்காரகர், புத்திக்காரகர், குழந்தைக்காரகர். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர், ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கக்கூடியவர். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குரு அமைப்பு அப்படிங்கிறது உள்ளது. இப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்திலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி தனது பெயர்ச்சியால் ஸ்தான பலத்தால பலன்களை கொடுக்கிறது மட்டும் இல்லாம சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 9ஆம் இடம் பார்வைகளால சிறப்பு பார்வைக்கான பார்வை பலன்களையும் பல விதத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஷயத்துல கொடுக்கையில இவருக்கு எந்த ஒரு வீடும் நட்பு பகை பேதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவர் கிடையாது. எல்லாரையும் சரிசமமாக பார்த்து அவங்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறார். அவர் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல முக்கியமானவரும் மூலவரும் அவராக தான் இருக்கிறார். சோ மனித வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அதுவும் திருமண காலகட்டத்தில் குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் திருமண சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், உன்னதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2025 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்குது. இது நாள் வரை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரய குருவாக இருந்த குரு பகவான் இப்ப ஜென்ம ராசிக்கு வந்து ஜென்ம குருவாக ராசியிலேயே வந்து அமர போறார். இந்த ராசியிலேயே வந்து குரு பகவான் அமர்றதுனால என்ன விதமான விஷயங்கள் நடக்க இருக்குது. குரு பகவான் ராசியிலேயே வந்து அமர்ந்துட்டார் அப்படின்னா நீங்க யாரு அப்படின்னு வெளி உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், அறிமுகங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வளர்ச்சி, உங்களோட தகுதி, உங்களோட திறமை அப்படிங்கிறது வெளிப்படப்படக்கூடிய காலகட்டம், வெளியில தெரியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அப்ப ஜென்மத்துல குரு அமர்றாரே, ஜென்ம குரு ஒரு பாதிப்பை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா குரு பகவான் வந்து சுபகிரகம், முழுமையான ஒரு சுபர். அவருக்கு எதிரி நண்பன் அப்படின்னு பேதங்கள் பார்க்க தெரியாது. எந்த ஒரு இடத்தையும் தன்னோட பார்வையாலும், தான் இருக்கிற இடத்தையும் தன்னோட பார்வையாலும் நல்லதை மட்டுமே சொல்லக்கூடியவர். சகல விதமான தோஷங்களையும் நீக்கி முன்னேற்றத்தை தரக்கூடியவர் தான் வந்து குரு பகவான். இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களோட வாழ்க்கையில என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா சுய ஒழுக்கம், கௌரவம், அந்தஸ்து, புகழ், நீங்க யாருன்னு உலகுக்கு அறிமுகப்படுத்துறது, தலைமை பதவி, பொறுப்புகள் அதிகரிக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் கொடுக்க இருக்கிறார். நீங்களே ஒரு குருவாக மற்றவங்களுக்கு வழிகாட்டும் விதமாக நடந்து கொள்ள போறீங்க. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை அனைத்துமே வந்து மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமையக்கூடிய காலகட்டமும், அதே நேரத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆத்ம திருப்தியையும் தரக்கூடிய வகையிலையும்
பொருளாதாரம் பொன்பொருள் சேர்க்கைக்கு உதவும் வகையிலையும் இந்த காலகட்டம் அமையப்போகுது. சரி, அவரோட பார்வைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா மிதுனராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. கஷ்டத்துக்கு ஒரு அளவே இல்லை அப்படிங்கிறது மாதிரி மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திச்சாச்சு. உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த குரு பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பரை புண்ணிய பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அந்த குரு பார்வை அப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சுபத்துவம் அதிகரிக்கும், நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். அப்ப என்னன்னா குறிப்பா குழந்தை செல்வம், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குரு பார்வைப்பட்டால் தானாகவே குழந்தை பாக்கிய அமைப்புகள், நீண்ட நாள் குழந்தை பாக்கியங்களாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அடுத்து குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப குழந்தைகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தைகளுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். படிப்பு நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாம அவங்களோட நடத்தைகளில் மாற்றம் இருக்கும், நல்லபடியாக அவங்களோட முயற்சிகள் நல்லபடியா முயற்சி செய்வாங்க, பண்பாளரா மாறுவாங்க, மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகள் ஏராளமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ரைட்டு. அடுத்து பாருங்க பூர்வ புண்ணியம், குலதெய்வ கோவில் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. அதுலேயும் குலதெய்வம் நல்வழி காட்டும், குலதெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். தெய்வ பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்துல அனுக்கிரகம் அமையும், தெய்வீகத்தோட அனுக்கிரகம் அமையும். அந்த தெய்வ அனுக்கிரகத்தால சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பொருளாதார முன்னேற்றத்திற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள், முன்னோர் சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சுமூகமான ஒரு தீர்வு கிடைச்சு அது உங்களுக்கு ஒரு லாபகரமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து அவரோட பார்வை அப்படிங்கிறது 7ஆம் பார்வையாக இருக்குது. அப்ப திருமண பாக்கியம் கைகூடும். நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்தேறும். கண்டிப்பா உறுதியா திருமணம் நடக்கும். திருமணம் அப்படிங்கிறது உறுதியா உண்டு. மிதுனராசினியர்களுக்கு உறுதியா திருமணம் நடக்கும். திருமணம் மட்டும் இல்லைங்க, தொழில் வாய்ப்புகள் நிறைய கை கொடுக்கும். அதுவும் நண்பர்களோட பார்ட்னர்ஷிப் தொழில், அல்லது மனைவியும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்கிக்கிறது, அதே போல மனைவிக்கு ஒரு தொழில் வேலை அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்தேறும். அது மட்டும் இதையும் தாண்டி வேற என்ன நடக்க இருக்குது அப்படின்னா நீங்க யாருன்னு வெளியில தெரிய ஆரம்பிக்கும், பொதுஜன தொடர்புகள் அதிகரிக்கும், முன்னேற்றமான காலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நடக்கும். உயர்ந்த இடத்திற்கு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகும். ஆமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இப்ப என்னன்னா மிதுனராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாதகங்களை நமக்கு அனுப்பி பார்த்துருக்காங்க. அனைவருக்குமே ஸ்ரீ முருகன் அருளால் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குடும்ப அமைப்புகள்ல இருந்து வந்த குழப்பம், நெருக்கடிகள், ஆமா, அது மட்டும் இல்லாம பிரிஞ்சு வாழ்ற ஒரு தன்மை, இவை அனைத்துமே மாற்றத்துக்கு உட்படும். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அதுல ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும், முன்னேற்றம் இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கும். ஆமா, இருவரும் சேர்ந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையில என்ன செய்வார் அப்படின்னா அப்பா மற்றும் அப்பா உறவு சார்ந்த வகைகள்ல இருக்கக்கூடிய பகையெல்லாம் நீக்கி நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பாரு. அடுத்த அப்பாவுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டுல தான் வேலை பார்ப்பேன், இல்லை வெளிநாட்டுல தான் போய் படிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல படிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் மிக அருமையான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்ப தாராளமாக நீங்க போய் படிக்கலாம், வேலைக்கு போகலாம். கண்டிப்பாக உறுதியாக வேலை அப்படிங்கிறது உறுதியாக அமையும், வேலை கிடைக்கும். அடுத்து 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏற்கனவே ஒரு திருமணம் டைவர்ஸ் ஆயிருச்சு,
இரண்டாவது ஒரு மன வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உடனடியாக அந்த மன வாழ்க்கைகள் அமையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அதே போல பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் போக வேற என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிறப்பின் அடிப்படையில உங்களுக்கு புண்ணிய பலன்கள் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல உறுதியாக அது கிடைக்கும். என்னன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம். எந்த உழைப்பும் வீணாகினதில்லை. அப்ப அதற்கான சன்மானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல வரும். அதே போல தாய் தந்தை தன்னோட முன்னோர்கள் செஞ்சு வச்ச புண்ணிய பலனின் பாக்கியமாக இந்த காலத்துல பொன்பொருள் சேர்க்கை, பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது ஒருபடி உயரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. தர்ம காரியம், புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. கொஞ்சம் வயது மூத்தவர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள்ல போறது, யாத்திரைகள் போறது அப்படிங்கிறதெல்லாம் மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது முதல் நட்சத்திரமான மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. எதிர்பாராத வகையில நல்ல தொழில் அமைப்புகளும் வேலை அமைப்புகளும் அமைஞ்சு நல்ல பொருளாதாரம், பொன்பொருள் சேர்க்கை, குடும்பத்தோட மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். திருவாதிரை நட்சத்திரத்தை பார்க்கையில உங்களுக்கு எப்படின்னா, நண்பர்களோட உதவி, அதே போல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது, அப்பா வகையில இருந்து வந்த சொத்து தகராறுகள்லாம் நீங்கி அதன் வழியில வரக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நல்ல பலன்கள் கிடைக்கிறது. அதே போல அப்பாவோட வேலை அமைப்புகள்ல நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கிறது, அல்லது அப்பா அவங்க பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்கறது. ஆமா, குலதெய்வ வழிபாட்டு தலங்களுக்கு போறது, புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுறது, தர்ம காரியங்கள் செய்யறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல திருமண வைபவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், திருமணம் நடந்தேறும், கூட்டுத் தொழில்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகும். ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய வகையில அமையும். எது செஞ்சாலும் உங்களுடைய நாலேஜுக்கு உட்பட்டு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயணம் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. களத்திர ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அப்ப வழிபாடு அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்துல மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் வழிபாடு, ஆலங்குடி குரு பகவான் ஒரு முறையாவது போயிட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. லோக்கல்ல இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குரு தட்சணாமூர்த்தி வழிபாடை பார்த்தீங்கன்னா நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யல உங்களுக்கு வாரம் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. மிகவும் சிறப்புடைய பல்வேறு நன்மைகள் உங்களை சேர்ந்தடையும். உங்களுடைய கூடுதலான இந்த குரு பெயர்ச்சி பற்றிய உங்களுடைய ஜாதக அடிப்படையில, பிறப்பு ஜாதக அடிப்படையில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையான பலன்களை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.